நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீபிரியா ராஜகோபாலன் மேம். ப்ளீஸ் அவங்க ஒரு பெரிய கட்டல் கொடுத்துடலாம். எஸ், நம்ம ஸ்ரீபிரியா மேம்காக ஒரு நல்ல கைத்தட்டலோட அவங்களை மேடைக்கு வெல்கம் பண்ணலாம். ஒரு ரைட்டர், ஒரு ஆண்டர்பிரனர், அது போக ஒரு கம்பெனியுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் மேம். அண்ட் கோதை விருதுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கோதை விருது அப்படின்ற போது கோதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதுக்கு இவங்களும் பெரிய ஒரு டிசர்வாக இருந்தாங்க அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். எஸ். அண்ட் கஜலட்சுமி மேம், ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக கேன் வி ஹேவ் தி டீம் ப்ளீஸ். எஸ், ஒரு நல்ல கைத்தட்டலோட நம்மளுடைய ஸ்ரீபிரியா மேம்காக, ஒரு ஸ்ட்ராங் லேடிக்காக இந்த ஒரு இடத்துல இவங்களுக்கு வந்து ஆனர் பண்ணதுல இந்த மேடையை ரொம்ப அழகு கொள்கிறது. தேங்க்யூ மேம். நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விழாக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. கண்டிப்பா இந்த இடத்துல அவங்க வாயால நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும், நாங்க கேட்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் மேம். ஒரு சில வார்த்தைகள். என் பேர் ஸ்ரீபிரியா ராஜகோபாலன். நான் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், ஸ்ரீடெக் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸில். நான் ஒரு 12+ இயர்ஸ் எம்என்சி ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு ரைட்டரும் கூட. என்னோட கவிதை சிறுகதை தொகுப்புகளில் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கவி விடு தூதுன்னு முதலமைச்சருக்கு ஒரு தூது புத்தகம் எழுதியிருக்கோம். அதில் காவிய பட்டயம் அப்படிங்கிற ரெக்கார்டும் எனக்கு கிடச்சிருக்கு. அதை தவிர சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இதெல்லாம் பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு. இதை தவிர ஆன்மீக சொற்பொழிவுகள் அதெல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா. தேங்க்யூ மேம். மேம், அதாவது நீங்க என்ன பண்ணலை அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கணும். எழுதுறீங்க, கம்பெனி வச்சிருக்கீங்க, ஆன்மீக சொற்பொழிவுங்கிறீங்க, எல்லாத்துலேயுமே அப்படி பன்முக திறமைகள்ல வந்துட்டு. சாரி மேம். எஸ், உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? எஸ், சூப்பர். மேம்காக இன்னொரு நல்ல கைதல் கொடுக்கலாம் நம்மளுடைய ஸ்ரீபிரியா மேம்காக. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அவங்களும் இருக்கணும் இந்த சமயத்தில் அவார்ட் கொடுக்கறதுக்காக. இன்னொருத்தரும் நான் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பொறுமையாக எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணிட்டு நான் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணால் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ யோகமல் மேம் அவங்க வந்து ஒரு பெரிய செஃப், தாயிலும் கொண்டவங்க, எல்லாருக்காகவும் ரொம்ப அன்பாக சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொன்னாங்க மேம். என்னையும் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க, நான் போட்டு நானும் உங்களோட கையில சாப்பிட ஆசைப்படுறேன். ஸோ அவங்க ஒரு பெரிய கைத்தல். மீண்டும் ஒரு முறை நம்ம யோகா மேம்காக ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். மேடமும் ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்துல பேசினா அப்படின்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கண்டிப்பா. சரி, ஓகே. கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்டாச்சு. நம்ம வந்து யாருக்கு கோதை விருதுகள் கொடுக்க போறோம் முதல்ல அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, எஸ், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, பொதுவாகவே என்ன கேட்டா எங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு யாருன்னு கேட்டா பொதுவாகவே எல்லாரும் வந்துட்டு அப்பா, அண்ணன், தம்பி அவ்வளோ சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மா தான் ஸ்ட்ராங். எங்க அம்மா ஸ்பெஷலும் கூட. நான் ஒரு அம்மா பையன், அதை நான் பெருமையா சொல்லிப்பேன் எல்லா இடத்துலையுமே. நான் அப்பா பையன் கிடையாது, நான் ஒரு அம்மா பையன். எஸ், எனக்கு எங்க அம்மா தான் ஸ்ட்ராங், எங்க அம்மா தான் ஸ்பெஷல். திட்டுவேன், சண்டை போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா 5 நிமிஷத்துக்கு மேல அதெல்லாம் தாங்காது. உடனே அவங்க கிட்ட தான் நிற்பேன், எது இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஷீ இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் ஐவ் எவர் சீன். ஸோ அந்த மாதிரி இங்க பல சாதனை பெண்மணிகள், பல ஸ்ட்ராங்கஸ்ட் விமனை கூப்பிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. ஸோ அதுக்காக இந்த டீமுக்காக உங்க எல்லாருக்காகவே இன்னொரு நல்ல கைதல் கொடுக்கலாம். கண்டிப்பா. அட் த சேம் டைம் நம்ம பசங்களை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்ம அம்மா நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க, அக்கா அது மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஃபேமிலியும் பார்க்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கும் பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் பண்ணி ஓவர் கம் பண்றாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது முக்கியமான விஷயம்னா சாதனை பெண்களோட பெண்களே பெரிய சாதனை தான் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணிடலாம். அது இடத்துல நாங்க ஆண்களை இந்த இடத்துல சொல்றதுக்கு பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். இங்க இருக்க எல்லா பெண்களுக்காகவும் நாங்க பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். மாதராய் பிறப்பதற்கு பெரும் மாதவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் மேம். சூப்பர், சூப்பரா சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம கெஸ்ட் கண்டிப்பா அடுத்த ஜென்மம் அந்த மாதவம் அடுத்த ஜென்மத்தில் எனக்கும் கிடைக்கட்டும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேம். கண்டிப்பா. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கூப்பிடலாமா? கோதை விருதுகள்ல முதல்ல கூப்பிட வேண்டிய ஆள் யார் அப்படின்னா விஷ்ணுபிரியா மேம். ஸோ இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கோவில்பட்டினாவே கடலை மிட்டாய் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அந்த கடலை மிட்டாயில் தாண்டி விபிகே ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து பிடிச்சி தனக்கான அவங்கள தான் ஹானர் பண்ண போறோம். எஸ் மேம், எல்லாரும் சேர்ந்து நீங்க அவங்களை ஹானர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா.
ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம் ஸ்ரீபிரியா ராஜகோபாலன். மேம் உங்களுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். கிச்சு ஸ்ரீபிரியா மேம் மட்டும் ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இது கண்டினியூ. எஸ் மேம், நம்ம ஈவெண்ட் பற்றியும் உங்களுடைய வார்த்தைகள். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் இங்கே பியூட்டிஃபுல் போல்ட் அண்ட் டைனமிக் ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கிற அத்தனை பியூட்டிஃபுல் லேடிஸ்க்கும் இந்த நிகழ்ச்சியை சீராக நடத்திட்டு இருக்கிற பிரசா ஈவெண்ட்ஸ் அண்ட் பிளானர்ஸ் உடைய ஒருங்கிணைப்பாளர் நிறுவனர் 2 பேருக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்கள் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேச சொன்னாங்க. ஃபஸ்ட்டு விமன் எம்பவர்மெண்ட்னா என்னுடைய ஐடியா என்னன்றதை சொல்கிறேன் நான். விமன் எம்பவர்மெண்ட்டில் விமன் டெவலப்மெண்ட், விமனுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், அவங்களோட பிளானிங், அதாவது ஃபினான்ஷியல் சேவிங் கெப்பாசிட்டி, பொட்டென்ஷியாலிட்டி எல்லாமே வரும். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடியதா நம்முள்ள இருந்து வரக்கூடியதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது ஒரு ஆட்டிடியூட், நாம வளர்த்துக்க வேண்டிய ஆட்டிடியூடுன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் ஜஸ்ட் நாட் எனஃப் இஃப் அ விமன் இஸ் எம்பவர்ட், we must become an empowering women நான் நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களை மேலே வளர்க்கும் முயற்சியில ஒவ்வொரு பெண்மணியும் ஈடுபடணும். வெறும் எம்பவர்டு விமன் ஆயிட்டு அதுல செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஆடக்கூடாது. எம்பவரிங் விமன் ஆகணும்ன்றது என்னுடைய கருத்து. அதாவது ஒரு சமுதாயம் எப்பொழுது வளரும்னா, பெண் முன்னேற்றம் அப்படின்னா ஆணை தாழ்த்தி பெண் முன்னேறுவது அல்ல, ஆணும் பெண்ணும் சரி சமமா முன்னேறினாதான் அந்த சமுதாயம் வளரும்னு நான் நினைக்கிறேன். பாரதியார் இதைதான் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்கையில் இந்த வையகம் தழைக்குமான்னு சொல்லியிருக்கார். பெண் வலிமை உள்ளவளாக இருக்க வேண்டும். அதாவது நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்சேர்க்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம் என்று சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு வலிமை உள்ளவளா இருக்கின்றதுதான் உமன் எம்பவர்மெண்ட் நான் நினைக்கிறேன். வள்ளுவர் இதை பத்தி ஒரு அழகான ஒரு குறள் சொல்லியிருக்கார். அதாவது பெண்மை அப்படின்னா கற்பு, கற்பு அப்படின்னா திண்மை, திட்பம், கம்பீரமும் வலிமையும் உடையவள் தான் பெண். அஞ்சுவதும் கெஞ்சுவதும் பெண்ணுக்கு அழகல்ல. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனி திறமை இருக்கிறது. தூக்குநாங்குருவி கூடு கட்டுகிறது, எறும்பு புற்று வைக்கிறது, சிலந்தி வலை பின்னுகிறது. இது ஒண்ணு செய்யறது இன்னொன்னு செய்ய முடியாது, ஆனால் ஒவ்வொன்றும் மகத்தான செயல். அதுபோல ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சுயம்பு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனி திறமை இருக்கிறது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யணுங்கிறது இல்ல, நம்மளுக்குள்ள இருக்கிற தனித்திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை நம்ம பேஷன் ஆக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நான் ஃபைனலாக சொல்றது அதான், விமன் எம்பவரிங்கா ஆகணும். எம்பவர்டு விமனோட நிறுத்திடக்கூடாது, எம்பவரிங் விமனா ஆகணும். அப்பதான் நமது சமுதாயமும் சேர்ந்து வளரும்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர் மேம். அதாவது நான் உங்களை ஏன் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, எல்லாரும் ஒரு துறையில சாதிக்கிறது பெரிய விஷயம். நீங்க பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கே மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு தோணுது. ரொம்ப நன்றி மேம். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எது அவங்களுக்கு ஒரு பேஷனோ அந்த பேஷனை செஞ்சோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் அதில் செலுத்துவோம். அப்போ அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம பேஷனை நம்மளோட கோல் ஆக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு ஸோ நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து விமென்க்கு கண்டிப்பா ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அந்த பிசினஸ் ஐடியாஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல கைதல் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சார் ரீச் பண்ணுங்க. அண்ட் நம்மளும் வந்துட்டு அடுத்த வாட்டி வேற லெவல்ல போயிட்டு கெஸ்டா வந்து உட்கார போறோம். எஸ், இன்னைக்கு எம்சில இருந்து அப்படியே என்டர்பிரனர் ஆக போறியா? எம்சி இஸ் an entrepreneur, you know. நாங்க எல்லாத்துலயும் நாங்க வந்துட்டு அலசி போறோம் பாருங்க. நல்லது, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இடத்துல கிச்சு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
நம்ம மாதவிடாய் பத்தி பேசினோம், ஃபெமினின் பத்தி பேசினோம். அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க அப்படின்னா பேசாத ஒரு ஃபுட் கடை வச்சிடலாமா, ஃபுட் ரிலேட்டடா போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது ஒரு பெண்ணா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஸ்வீட் ஒரு மிட்டாய் ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம தேங்க்யூ மேம். எங்களுடைய இந்த கோதை விருதுகளுக்கு நீங்க கெஸ்டா வந்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவ்வளவு நேரம் உங்க கூட நாங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அம்மா வந்து ஆக்சுவலி என்னுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். தமிழே தெரியாம இருந்தேன் நான். அப்படிப்பட்ட எனக்கு இன்னைக்கு நல்ல அளவுல சமைக்க தெரியுதுன்னா, ஒரு நல்ல கேட்டரிங் ஆர்டர் எடுத்து குக் பண்ற அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னா அது காரணம் பூரா யோகா மேடம் மட்டும்தான். அண்ட் நான் உங்களை பத்தி பாசிட்டிவா சொல்ல வேண்டியது அம்மா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா கஜலட்சுமி, உனக்கு தான். ஆனா எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, என்னுடைய இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே 56 வயசுக்கு மேலதான். நான் இன்னைக்கு 60 வயசையும் கடந்தாச்சு. இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கா எங்கா என்னுடைய மனசும் என்னோட புத்தியும் என்னோட இதுவும் ஃபீல் பண்றதுன்னா உங்க எல்லாருடைய சப்போர்ட்னால தான் அது. அதை நிச்சயமா நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். காமாட்சியோட அனுகிரகத்தை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் எப்பயும். Yes ma'am. And also Mr. Lyons Ram. And yes, உங்களுக்கான ஒரு சின்ன gift hamper கூட. ஒரு நல்ல கைதல் கொடுக்கலாம் மீண்டும் ஒரு முறை துர்கா தேவி அவர்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த விருது யாருக்கு? எஸ், அவங்கள பத்தி சொல்லலாம் அப்படின்னா இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒருத்தங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க தொழில் பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு நீங்க இந்த விருது வாங்குறதுல. ஸோ எல்லாரும் சேர்ந்து அவங்களை ஹானர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் மேம், ப்ளீஸ். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் நேச்சர்ஸ் ஜாய் நான்சி ஜெனிஃபர் அவர்கள். இன்னொரு நல்ல கைதல் கொடுக்கலாம் நான்சிக்காக. எஸ், நம்ம தளபதி விஜய்க்கு தங்கையா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான அந்த மெடலும் கூட. எஸ், நீங்க ஒரு சில வார்த்தைகள். எஸ், நம்ம கலையரசி மேம் கூட ஒரு நல்ல கைதல் கொடுக்கலாம். கலையரசி மேம் அவங்களுக்காக தான். குரு மேம் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எஸ் சார், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். நீங்க எல்லாருமே அழகா சிரிக்கலாம் போட்டோல, அப்புறம் அழகா தெரிவிங்க. இஸ் கோயிங் டு பி மெமரி ஃபார் லாங் டைம், லைஃப் லாங் இது ஒரு மெமரியா இருக்க போகுது. ஸோ சூப்பரா சிரிக்கலாம் நீங்க எல்லாருமே. எஸ் மேம், போட்டோ. எஸ் மேம், ஒன் மோர் போட்டோ. எஸ் மேம், உங்களுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் கூட. இந்த சமயத்தில் கிஃப்ட் ஹேம்பர் நம்மளுடைய கடைசி மேம்காக. தேங்க்யூ மேம்.